எதுக்கு எதுக்கு மூட மூடி போடுவது எதுக்கு உரிமைக்காக ஒத்து முடிச்சு உரிமைக்காக ஒத்து முடிச்சு அடியே உறவுக்காக ரெண்டா முடிச்சு ஊருக்காக மூட முடிச்சு 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 பொந்தாளி பொண்ணுக்கு எதுக்கு எதுக்கு மூணு மூடி போடுவது எதுக்கு யாரும் யாரோடி உன்னோட புருஷடி யாரோ யாரோடி ஓ திமிருக்கு அரசே ஓ திமிருக்கு அரசே ஈகே போல் நிலவடைக்கு இந்திரனர் வந்தடைக்கு அந்த சரி வணக்கம். சரி என்ன பேர்? சுபாஷா கிருத்திகா. சரி 2 பேருக்கும் இன்னைக்கு திருமணம் நடந்திருக்கா? 2 பேருக்கும் இன்னைக்கு இந்த திருமணத்துக்கு இந்த 2 பேருக்கு திருமணத்துலையும் கலந்து கொள்ள முடியாத யாரோ ஒருத்தங்க உங்களுக்காக சர்ப்ரைஸா கிஃப்ட் கொடுக்கட்டாங்கள அனுப்பி வச்சிருக்காங்க. ரஷ்யா திருமணம் நடந்து அழகா இருக்கிறவங்க 2 பேரும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாழ்த்துக்கள். உங்களுக்கு முதலாவது ஒரு கிஃப்ட்டை கொடுத்துருவோம் சரியா? லக்ஷ்மியோட சேர்த்து உங்களுக்காக 2 பேரும் சேர்ந்து வாங்குங்க 50,000 ரூபாய் காசும் வந்துடும். சரி யார் அனுப்பியிருப்பாங்க இவ்வளவு தூரம்? உங்களுடைய வெடிங்க ரொம்ப மிஸ் பண்றாங்களா? உங்களை இந்த திருமண கோலத்துல 2 பேரையும் பார்க்க முடியலையா மீற? ஸோ தங்களுடைய கிஃப்டை எங்கள் மூலமாக லவ் சர்ப்ரைஸ் மூலமாக அனுப்பி வைக்கிறதா சொல்லி இந்த கிஃப்ட் எல்லாம் அனுப்பியிருக்கிறாங்க. ஸோ யார் அனுப்பியிருப்பாங்க? அப்படியெல்லாம் சொல்ல மாட்டேன். மாப்பிள்ளை சைடா பொண்ணு சைடாங்கலாம் சொல்லவே மாட்டேன். சொன்னா வந்து உங்களுக்கு வேலை குறைஞ்சு போயிடும், உங்களுக்கு வேலை குறைஞ்சது உங்களுக்கு கூடிடும். அதை விட ஒரு ஆள் கதைக்க மாட்டீங்க. 2 பேருமே அழகா கதைக்கிறீங்க. அப்போ வடிவா கதைக்கலாம் 2 பேரும். சரி மாப்பிள்ளை சைடுண்டா யாரா இருக்கு? முதல்ல மாப்பிள்ளைகிட்ட முன்னுரிமை கொடுத்து தேவியத்தை எங்க இருக்கிறாங்க? சரி பொண்ணு சைட்ல யாராவது அனுப்பியிருந்தா? அண்ணா அண்ணா இருக்கிறார். என்ன பேர் அண்ணாவு? டினால 2 நாள் லண்டன். சரி இல்லை 2 பேரும் இல்லை. சரி இன்னொரு சான்ஸ் மாப்பிள்ளைக்கு தலாச்சித்தி. சரி அவங்க இருக்கிறாங்க சுவிட்சர்லாந்து இல்லை. சரி பொண்ணுக்கு ஒரு சான்ஸ் சமமா கொடுத்துருவோம் வேணா. நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படியா? சரி எங்களுக்கு இவ்வளவு தூரம் தாங்க வராட்டி இந்த வெடிங்க மிஸ் பண்றேன்னு சொல்லி யாரோ ஒருத்தங்க அன்பானவங்க செய்வாங்க. பொண்ணுக்கு ஒரு இன்னொரு சான்ஸ் லாஸ்ட் சான்ஸ். சரி லவ் மேரிடா 2 பேரும்? ஓ அப்படியா? ஓ சரி எவ்வளவு காலம் லவ்? 1 வருஷம் லவ். ஷார்ட் டைம் தான். நான் பெரிய அவளுக்கு திருமணம் நடந்துட்டு என்னை வீட்டுல எதிர்த்ததும் வந்துச்சா 2 சைட்லயும் எதிர்ப்பே இல்லை. சரி வீட்டால பிரச்சனை இல்லை. அப்ப சந்தோஷமான திருமண தம்பதிகளுக்கு இன்னைக்கு வாழ்த்து சொல்லி ஒருத்தங்க அழகா கிஃப்ட் எல்லாம் அனுப்பி இருக்கிறாங்க. நீங்க 2 பேர் சொல்லி இருக்கிறீங்க. அதை விட வேற யாராவது அனுப்பி இருந்தால்? இந்த கிஃப்ட் அனுப்பினவங்க சொல்லி இருக்கிறாங்க. எங்களுக்கு கட்டாயம் நீங்க ஆரண்டே சொல்லாது எங்களுக்கு இந்த ஃப்ரேமை கொடுங்க அவையே பார்க்கட்டுக்கு. எங்களை சொல்லினமோ தெரியலன்னு சொல்லி இருக்கிறாங்க. நீங்க சொல்லி இருக்கிறீங்களா சொல்லலையான்றதை பார்ப்போம். அதுக்காகத்தான் கேட்குறேன். அந்த இன்னொரு கெஸ்ட் பண்றாரு மகேந்திரன் மதியம். அதாவது சைடை கெஸ்ட் பண்றேன். பொண்ணு சைடை கெஸ்ட் பண்ணி இருக்கிறேன். சரி பார்ப்போம். மாப்பிள்ளை ஏதாவது வேற யாராவது ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு? ஃப்ரெண்ட்ஸ் செஞ்சிருப்பாங்களா? இருக்கலாம். சரி பார்ப்போம். புகழாந்த் கிருத்திகா திருமண வாழ்த்து. இதயங்கள் இணைந்து காதலில் மூழ்கி உயிரினில் கலந்து உறவினில் நெகிழ்ந்து அன்பினில் ஆழ்ந்து பாசத்தில் பிணைந்து இறையருள் கிடைத்து இன்பங்கள் நிறைந்து இல்லறம் சிறந்து இன்புற்று வாழ்க வாழ்க இவ்வுலகில் அனைத்து மேன்மைகளும் பெருக பெருக சொல்லி வாழ்த்தி இருக்கிறாங்க. காதல் திருமணம் எல்லாம் தெரிஞ்சு அனுப்பி இருக்கிறாங்க. யார் அது? நோ ஐடியா. இதுக்கு மேல ஐடியா இல்லை. சித்தி அங்க இருக்கிறாங்க ஜெர்மனியில. இதுக்கும் ஒரு சித்திட்டே இருந்தும் தான் வந்திருக்கு போல கிடக்குது. எந்த ஆக்டர் சித்தி என்று பார்க்கணும். சரி ஃப்ரேமு கொடுக்க சொல்லி இருக்கிறாங்க. நீங்க பேர் பார்க்கணும்னு சொல்லி அதை கொடுத்துட்டு நீங்க சேர்ந்து பார்த்துருங்க யார்கிட்ட சைடு. சரி யார் யாருன்னு அப்படி எப்பயுமே திருப்புங்க.
கலா சித்தி சித்தப்பா குடும்பம் தேவியத்தை குடும்பம் சொன்ன மாதிரி நீங்க வந்த கையோடையே ஒன்று முதலாவது கலா சித்தி தேவியத்தை என்ற பேரைத்தான் சொன்ன நீங்க. ஸோ அவங்க நீங்க சொல்றீங்களோ தெரியாதுன்றத பார்ப்போம்னு சொன்னவங்க, ஆனா நீங்க முதலாவது அவங்க பேரை தான் சொல்லியிருக்கீங்க. ஸோ சந்தோஷப்படுவாங்க. என்ன சொல்ல போறீங்க? கலா சித்தி சித்தப்பா குடும்பம் தேவியத்தை குடும்பத்துக்கு நன்றி சொல்லக்கூடாது, சொல்ல மாட்டேன் நான். நன்றி சொல்லி அந்த அன்பை பிரிச்சிடக்கூடாது. சரி, உங்களுக்காக தங்களுடைய ஆசீர்வாதம் எங்கே இருந்தாலும் உங்களுக்கு எப்போவுமே கிடைக்குமான்னு சொல்லி வாழ்த்தி சொல்லி இருக்கிறாங்க. அடுத்த வருஷம் தங்களுக்கு பேரப்பிள்ளைகளை பெற்று கையில் கொடுக்கட்டாங்கன்னு சொல்லி ஸோ எங்களுடைய லவ் சர்ப்ரைஸ் சார்பாகவும் திருமண வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு விடைபெறும். தேங்க்யூ.